634 கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் நேரு ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நேரு நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் 63 கோடி ரூபாய்க்கு மேலே 634 கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய 7-8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் 2000 கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது. ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். ஏற்கனவே ஒரு கார்ப்பரேஷன்ல மதுரை கார்ப்பரேஷன்ல பிரச்சனை, அதே மாதிரி இங்கே சென்னையில குடிநீர் வழங்குதல் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற வகையில் நிச்சயமாக தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உள்நோக்கத்தோட இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்குது, நாங்க சட்டரீதியா அதை சந்திக்க தயாரா இருக்கோம் இல்ல. 10 ரூபாய் பாட்டில் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்க பொறுப்பு. இதுதான் தாரக மந்திரமா தமிழக அரசிற்கு இருக்கு. பாட்டில்னா 10 ரூபாய், அரசாங்க பொறுப்புனா பல லட்சம் ரூபாய். இன்னைக்கு எந்த செந்தில் பாலாஜி கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க. ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும். காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்ல, ஒன்றும் இல்ல. இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம், நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். நீங்க அந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.